அதாவது சனி பகவானோட பணியாட்கள் தான் ராகு கேதுக்கள். ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்ற கிரகங்களின் பலன்கள், அதாவது விடுபட்ட கால சர்ப்பதோஷம்னு நம்ம வந்து சொல்லலாம். எந்த கிரகம் ராகு கேது அச்சுக்கு வெளியே ஒதுங்கி இருக்கிறதோ அந்த கிரகம் தனது ஆதிபத்திய ரீதியாக ஜாதகருக்கு உயிர்காரகத்துவ ரீதியான மைனஸையும் பொருள்காரகத்துவ ரீதியான மைனஸையும் வந்து கொடுக்குது. பெண்களாக இருந்தால் அதீத திருமண தடை, கல்யாணத்துக்கு முன்னே வந்து திருமண தடை, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற அளவுக்கு வந்து மன உளைச்சல். எல்லார் வாழ்க்கையும் அப்படி தானே இருக்குது. பிரசன்ன சூட்சம வித்தகி மதிப்பிற்குரிய திருமதி ஆனந்தி மேடம் அவர்கள் இப்பொழுது தனக்கே உண்டான சொற்பொழிவை ஆற்றுவார். மேடம் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் நடத்தும் 34வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரலையில் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைத்து யூடியூப் வாசகர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்ற கிரகங்களின் பலன்கள். என்னன்னா ஹெட்டிங்கே பெருசாக இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணுறக்கே 2 நாள் ஆகும் போல். சரி, பாம்பை பிடித்து பலன் சொல். அதாவது ஜோதிடத்தில் 90% பலன்களை நிர்ணயம் பண்ணுபவர்கள் ராகு கேதுக்கள். அது இல்லைன்னு யாருமே வந்து மறுக்க முடியாது. அதாவது சனி பகவானோட பணியாட்கள் தான் ராகு கேதுக்கள். அப்போ வினை ஊக்கி கிரகங்களுக்கு மீறிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்ற கிரகங்களின் பலன்கள், அதாவது விடுபட்ட கால சர்ப்பதோஷம்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அதில் உங்கள் ஜாதகத்தில் ராகுலேருந்து கேது வரைக்கும் ஒரு நேர்கோடு போட்டுக்கோங்க. கேதுலேருந்து ராகுக்கு வேணாலும் போடலாம், ராகுலேருந்து கேதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் ஒரு கிரகம், கொஞ்சம் கிரகம் இருக்கும், அச்சுக்கு உள்ளே ஒரு கிரகம் இருக்கும். நீங்கள் வந்து குழப்பாமல் எளிமையாக பார்க்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். அதிக கிரகங்கள் இருக்கிற பகுதியை விட்டுருங்க. ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம் வந்து நீங்கள் கோடு போட்டதுக்கு எந்த பக்கத்தில் இருக்குதோ அதை வந்து விடுபட்ட கிரகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது வந்துங்க எல்லா கிரகமுமே ராகு கேதுக்குள்ளே வந்து அடங்கி இருக்கிறது. ஆனால் விடுபட்ட காலசர்ப்ப தோஷம் ராகு கேது அச்சுக்குள் வெளியே ஒதுங்கிய கிரகம் வந்து ஒரு ஜாதகருக்கு வாழ்நாள் பூரா நடத்த முடியாத ஒரு போராட்டமான மனசஞ்சலத்தை வந்து கொடுக்குது. இதுதான் வந்து ஜோதிடத்தில் நிதர்சனமான உண்மை. ஒரு ஜாதகர் வர்றாருங்க, அவங்க வந்து ஒரு தசாபுத்திக்கு நம்ம வந்து பலன் சொல்கிறோம், நடக்கும் என்று நம்ம வந்து சொல்லிட்டோம், ஆனால் நடக்கலை. அதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம வந்து பல முறை உள்ளாழ்ந்து பார்த்தால் ராகு கேது அச்சுக்கு வெளியே ஒதுங்கிய கிரகமாக இருந்தால் நம்ம சொன்ன பலனுக்கு முன்னுக்கு பின் முரணாக தான் நடக்குது. அதாவது எந்த கிரகம் ராகு கேது அச்சுக்கு வெளியே ஒதுங்கி இருக்கிறதோ அந்த கிரகம் தனது ஆதிபத்திய ரீதியாக ஜாதகருக்கு உயிர்காரகத்துவ ரீதியான மைனஸையும் பொருள்காரகத்துவ ரீதியான மைனஸையும் வந்து கொடுக்குது. ஜாதகர் வந்து அந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் ஒதுங்கி இருக்கிற கிரகத்தை தன்னோட வாழ்க்கைக்கு வந்து சாதகமாக பயன்படுத்த எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு முயற்சித்தாலும் முடிவில் வெற்றி என்பது சிறிதளவே இருக்கிறது. வெற்றி இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பலவிதமான பிரார்த்தனைகள் பண்ணி நிறைய போராடி அதில் வந்து ஒரு சின்ன அளவுக்கு தான் வந்து வெற்றி பெறுறாங்க. ஆனால் அந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் ஒதுங்கிய கிரகம்தான் வாழ்நாள் பூரா ஜாதகருக்கு ஒரு மன உறுத்தலாகவே இருக்கணும். ஏன் நமக்கு அந்த விஷயம் நடக்கலை, எனக்கு பணம் நிறையா இருக்குது ஆனால் என்னால் வீடு கட்ட முடியலை, என்கிட்ட நான் வந்து நல்ல திறமை இருக்குது, தைரியம் இருக்குது, கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வல்லமை இருக்குது, கல்யாணம் பண்ணால் மனைவியை பராமரிக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்கலை. இல்லை, எனக்கு தொழில் திறமை இருக்குது ஆனால் அந்த தொழில் திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அமையலை. அப்போனா உனக்கு வந்து ராகு கேது அச்சுக்கு வெளியில் வந்து சனி கிடக்கு. சுக்கிரன் இருந்தால் கல்யாணன்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப போராட வேண்டியது இருக்குது. செவ்வாய் இருந்தால் சொத்துக்கு போராட வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. போன டைம் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, நீ நெகட்டிவ் மட்டும்தான் பேசுவியா அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ஜாதகம் பார்க்குறோன்னு வைங்க, 90 பேர் வந்து எனக்கு இல்லை, எனக்கு முடியலை, ஆகலை,
இதுக்கு வழி இருக்கா இல்லையா, இப்படி தான் வந்து கேட்டு வராங்க. 10 பேர், அந்த 10 பேர் என்ன கேட்டு வராங்க? நான் வீடு கட்டு வேணாம், கார் வாங்க வேணாம், கல்யாணம் நடக்குமான்னு வந்து கேட்டு வராங்க. நடக்காத விஷயத்தை தானே தேடி வர்றாங்க. அப்போ நம்ம நடக்கும்னு வந்து வாக்குறுதி கொடுக்குறோம், நம்ம நடக்கக்கூடிய காலத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நடக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறது தானே ஜோசியனோட டியூட்டி. உனக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டா அப்போ அந்த ஜோசியத்துக்கு வேலையே வந்து கிடையாதே. 90% வந்து நெகட்டிவ் நிறைஞ்சது தான் வந்து ஜோசியம். அந்த ஜோதிடத்தில் உள்ள மைனஸை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றீங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க வந்து ஜோதிடம். புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நெகட்டிவ் பேசணும்னு எங்களுக்கும் வந்து ஆசையே வந்து கிடையாது. ஆனால் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து ஆணித்தரமாக அச்சர பேசாமல் சொல்லணும். நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தவங்க அடுத்த அந்த ஜாதக புக்கை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போய் எனக்கு இந்த இடத்துல நான் பார்த்தேன், எனக்கு ஏன் நடக்கலை, அதுக்கு உண்மையான காரணம் தெரியலன்னு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் அதில் ரொம்ப ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கேன். சரி, இப்போ ராகுகேது அச்சுக்கு வெளியே நின்ற கிரகங்கள் தன் பலனை வந்து குறைத்து தரும் அல்லது தராமல் போகும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ நவகிரகங்களும் ராகுகேது அச்சுக்கு வெளியில் நின்னால் என்ன பலன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சூரியன் எடுத்துக்குவோம். அவர் வந்து காலபுருஷ 5ஆம் அதிபதி, தந்தைக்கு காரகிரகம். அவர் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியே வந்து ஒதுங்கி இருந்தால், திரும்பவும் ராகுகேது அச்சுக்கு வெளியே என்னன்றதை நான் திரும்பவும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது, எளிமையாக அந்த விஷயத்தை வந்து புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ராகு டு கேது ஒரு கோடு போட்டுக்கோங்க, இல்லை கேதுலேருந்து ராகு வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. எந்த அச்சுக்கு வெளியே குறைந்த கிரகங்கள் 1 இல்லைன்னா 2 கிரகங்கள் இருந்தால் அது வந்து விடுபட்ட கால சர்ப்ப தோஷமாக ராகுகேது அச்சுக்கு வெளியில் நின்ற கிரகமாக உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ராகுகேது அச்சுக்கு வெளியில் நின்றால், சூரியன் அப்படிங்கிறது வந்து ஆன்ம பலத்தை வந்து சொல்கிற கிரகங்க. இன்கேஸ் வெறுமனே ஒரு லக்னம் இல்லை லக்னாதிபதி கூட ராகுகேது அச்சுக்கு வெளியே நின்னாங்க அப்படின்னா ஜாதகருக்கு வந்து ஆன்ம பலம் வந்து குறையுங்க. அதாவது உடம்பும் ஆன்மாவும் சேர்ந்தாதான் வந்து இயங்க முடியும். உடலையும் ஆன்மாவையும் தனித்தனியாக கலட்டி விட்டா எப்படி அந்த உடம்பு வந்து இயங்கும்? சூரியன்றது வந்து ஆன்மா, லக்னம் அப்படிங்கிறது வந்து ஆன்மா, சந்திரன் அப்படிங்கிறது வந்து உடல். இப்போ ராகுகேது அச்சுக்கு வெளியில் சூரியன் மட்டும் நின்றுச்சு, அப்போ அந்த அச்சு வந்து சந்திரனை வந்து பிரிச்சிருச்சு அப்படின்னா உடலையும் ஆன்மாவையும் கலட்டி விட்டா அந்த ஆன்மா வந்து எப்படி இயங்கும்? நீங்கள் வந்து இந்த ராகுகேது அச்சுக்கு வெளியில் சூரியன் சந்திரன் வந்து பிரிஞ்சவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகா, நம்ம சொல்கிறத அவங்க வந்து ரசித்து கேட்குறாங்க, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கடைசி முடிவில் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் வந்து செய்வாங்க. அவங்களால வந்து சொல்லாலும் செயலாலும் வந்து ஒன்று பெற முடியாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் வந்து ஒரு ட்விஸ்ட்டில் வந்து இருக்கும். இந்த மைக்ரைன் சொல்லுவாங்க இல்லையா, ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒத்த தலைவலி இருக்கும். அந்த ஒத்த தலைவலியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்கிறத வந்து கிரகிச்சிக்க முடியாது. கிரகிச்சிக்கிட்டா கூட அவங்க வந்து செய்யும்போது அதை வந்து தவறாக தான் வந்து செய்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் அவங்கள வந்து தேடி வரமாட்டேங்குது. தேடி வந்தாலும் அந்த நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய தகுதியோ திறமையோ அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுது. இப்போ ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு வயதானவங்களாக வந்து இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் ஏதாவது பென்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் கடந்ததுன்னா அவங்களால வந்து அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயங்களில் அவங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து சாதிக்க முடியல. இது வந்து நான் வந்து பல வருஷமாக நிறையா வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சுற்றி நின்னாலும் ராகுகேதுக்குள்ளே தான் எல்லா பிரச்சனையுமே வந்து சிக்கலாக வந்து முடியுது. அப்போ இதை பற்றி நான் வந்து 2021 வந்து பாலஜோதிடத்தில் வந்து ஒரு கட்டுரையாக வந்து எழுதினேன். அப்போ அந்த கட்டுரை வந்து அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப டாப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசப்பட்டது. நிறையா எனக்கு அந்த 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 ஒரு கட்டுரை மூலமாக நான் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜாதகம் வந்து பார்த்து அந்த அந்த கட்டுரைக்கு அப்புறமா அதை ஆய்வில் வந்து உண்மைதான் அப்படின்றத வந்து நான் வந்து நிர்ணயித்து அதுதான் உண்மை, இதுதான் வந்து ஜாதகம் அப்படின்றத வந்து நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலும் உங்களோட சுய ஜாதகத்தில் உள்ள ராகுகேதுக்கும் கோச்சாரத்தில் உள்ள ராகுகேதுக்கும் என்ன லிங்க் இருக்குது, இப்போ தசாபுத்திக்கும் அந்த ராகுகேதுக்கு சம்மந்தம் இருக்கா, இதைத்தான் நான் முதல்ல வந்து பார்ப்பேன். இதை பார்த்துட்டு தான் அடுத்து வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, அந்த தசாபுத்திக்கு இந்த ராகுகேது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த ராகுகேது அச்சுக்கு வெளியே கிரகம் வந்து ஒதுங்கி இருக்கு அப்படின்னா அந்த நிற்கிற கிரகம் வந்து ஒரு சாரத்தில் வந்து நிற்கும். எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு நட்சத்திர சாரத்தில் நிற்கணும் இல்லையா? அது வந்து 2, 5, 9, 11ஆம் அதிபதியோட சாரத்தில் நின்றால் உங்களுக்கு ஒரு 50% பலன் கண்டிப்பாக வந்து நடக்கும். அது ஒரு அட்டமாதிபதியோட சாரத்திலையோ, ஒரு 6 கூடையவனோட சாரத்திலையோ, ஒரு விரையாதிபதி சாரத்திலையோ இருந்து அச்சுக்கு வெளியே நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தோட பலனை நீங்கள் வந்து போராடித்தான் வந்து பெறணும். அதுவும் ஒரு 30%, 25% வந்து நீங்கள் வந்து பெறலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்கிற கிரகம் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் நின்றுடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து தாய் அன்பையும் தந்தை அன்பையும் பெற முடியாது. ஏன்னா சூரியன் சந்திரன் வந்து ராகுகேது அச்சில் வந்து பிரிஞ்சிருது. அப்போ அம்மாவோட அன்பையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது, அப்பாவோட அன்பையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலர் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னே நல்லா வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி ஆதர்ஷன தம்பதியராக வாழ்ந்து குழந்தை பெற்றுக்குவாங்க. ஆனால் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னே வந்து தெரியாது. பெரிய கருத்து வேறுபாடு, டிவோர்ஸ் வரைக்குமே வந்து போகிற ஜாதகங்கள் நிறையா பாருங்கள். அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ராகுகேது அச்சுக்களால் பிரிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக தாய் தந்தையருக்கு கருத்து வேறுபாடு மிகுதியாக வந்து இருக்குது. இப்போ சந்திரன் வந்து ராகுகேது அச்சுக்களை வந்து பிரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இருக்கும். உடல் ரீதியான பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். ஏதாவது ஹெல்த் டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு வந்து அவங்களால வந்து நோய்க்கு வந்து தீர்வு வந்து தேட முடியாது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னு வந்து அவங்களால வந்து ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல், அது வந்து ராகுகேது அச்சுக்கு வந்து வெளியில் ஒதுங்கிரும்போது அதுக்கு வந்து தீர்வு வந்து அவங்களால வந்து தேட முடியாது. எப்போ கோச்சார குரு பகவான் அந்த சந்திரனை வந்து பார்க்குறாரோ அப்போ தான் அந்த நோய்க்கு அவங்களுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்கும். தாயே வந்து பல இடங்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள், எங்கள் அம்மா வந்து மித்த பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் பல குடும்பங்களில் வந்து பார்த்துருக்கேன், எங்கள் குடும்பத்திலே அப்படி நடந்திருக்கு. ஒரு வீட்டில் 4 ஆண் பிள்ளைகள் இருந்தால் கூட அந்த தாய் வந்து மித்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற உரிமை ஒரு குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகுகேது அச்சுக்கு வெளியில் அந்த சந்திரன் வந்து ஒதுங்கிடுச்சுன்னா மனசுக்குள்ளே பாசம் இருந்தால் கூட அதை வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து வேறு மாதிரியாக வந்து இருக்குது. இது எந்த விதமான தோஷத்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற பிறவியில் வயது முதிர்ந்தவர்களை தாயை பராமரிக்காமல் விட்டவங்களுக்கு சந்திரன் வந்து ராகுகேது அச்சுக்குள்ளே தான் வந்து ஒதுங்கி கிடக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து நீரில் கண்டம் வருங்க, உஷ்ணம் சார்ந்த நோய் பாதிப்புகள் வரும். ஏன்னா சூரியன் வந்து ஒதுங்கி போயிடுச்சு. அப்போ நீர்கண்டம் நீங்கள் யார் ஜாதகத்தெல்லாம் பாருங்கள், நான் வந்து தண்ணியில் கண்டத்தில் வந்து தப்பிச்சேன்னு சொல்லுவாங்க. இல்லை பிறக்கும் போதே வந்து கண்டாந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தேன்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் முடிஞ்சு மகம் ஆரம்பிக்கத்தில், கேட்டை முடிஞ்சு மூலம் ஆரம்பிக்கத்தில் பிறந்தவங்க, ரேவதி முடிஞ்சு அஸ்வினி ஆரம்பிக்கும் போது பிறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்கள் தண்ணீர் தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், நீர்கண்டம் கண்டிப்பாக வந்து இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் வந்து சந்திரன் வந்து ஒதுங்கி இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்டாந்த பாதத்தில் வந்து அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும். இப்போ செவ்வாயை எடுத்துக்கங்க. செவ்வாய்னா வந்து உடன் பிறந்த சகோதரத்தை வந்து சொல்கிறது, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தை வந்து சொல்கிறது, பெண்ணுக்கு வந்து கலத்திர காரகன் வந்து சொல்கிறது, அதாவது வரக்கூடிய கணவரை சொல்லக்கூடிய கிரகம். காசு, காமம், சொத்து, இந்த 3 பிரச்சனையை அவங்க வந்து சென்ற ஜென்மத்தில் வந்து தவறான வழியில் வந்து பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் தான் வந்து கிடக்குது. பெண்களாக இருந்தால் அதீத திருமண தடை, கல்யாணத்துக்கு முன்னே வந்து திருமண தடை, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற அளவுக்கு வந்து மன உளைச்சல். எல்லார் வாழ்க்கையும் அப்படி தானே இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னே வந்து எப்படா கல்யாணம் நடக்குன்னு வந்து ஆசையாக இருக்குது. ஐயாலாம் வந்து நிறையா திருமண பொறுத்தை பற்றி நிறையா ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதன ஆன்மீகத்தில் போய் பேசுகிறாங்க, நிறையா வீடியோக்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி வர்றவங்களில் பாருங்கள் 90% வந்து திருமண தடைக்கு வந்தாங்கன்னா ஒன்று சுக்கிரன் வந்து ராகுகேதுவோட சேர்ந்துருக்குது ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வந்து கேதுவோட சேர்ந்துருக்கு, இல்லைன்னா ராகுகேது மையப்புள்ளியில் வந்து மாட்டியிருக்குது. வினை இல்லாமல் விளைவு வந்து கிடையாது. அந்த பொண்ணு வந்து செவ்வாய் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் இருந்தால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு ஆசையோட கனவோட கற்பனையோட கல்யாணம் பண்ணி வருவாங்க. வந்த 5 நிமிஷம் 5 நாளில் வந்து அவனோட சுயரூபத்தை அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அவனை வந்து அவள்கிட்ட இருந்து பிரிக்கவே வந்து முடியாதுங்க, டைவர்ஸே ஆகாது. உன்னை பிடிச்ச பீடன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ வாழ்ந்தே தான் அவன் கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு தான் நிறையா பெண்கள் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு வந்து தீர்வு உண்டா? ஒரே ஒரு தீர்வு தான். நமக்கு ஏதோ நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்த கெட்ட சம்பவமாக நினச்சி அமைஞ்ச வாழ்க்கையை வந்து மனசு வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் இதுக்கு வந்து தீர்வு. எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரம் நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க மனசு மாறி கிடைச்ச வாழ்க்கையை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழும்போது தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி வந்து கிடைக்குது. அங்காளி பங்காளி வகையில் சொத்து சண்டை, உடம்புல ஓடுற ரத்தத்தால் வந்து பிரச்சனை, பிளட்டில் வந்து கிருமி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிளட் கேன்சர் வர்றது, பல்லு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். சொத்தே அமையாதுங்க. எத்தனை கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்தால் கூட வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது. வாடகை வருமானம் வாங்கி சாப்பிடுவாங்க. சொந்த வீடு கட்டி குடியேற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது. வாடகை வருமானம் வாங்குறவங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் அவங்களால வந்து குடியிருக்க முடியாது. பல லட்சங்கள்
செலவு பண்ணி வாடகை வீட்டில் இருப்பாங்களே தவிர சொந்த வீட்டில் குடியிருக்க முடியறது கிடையாது. இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து மன உளைச்சல், பக்கத்தில் இருக்கிறவங்களால எப்போயுமே வந்து எல்லை தகராறு. அதுமாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து செவ்வாய் அப்படின்றதுனால விவசாயம், கால்நடை வளர்க்குறது, பண்ணை தொழில் இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லாஸ்களை வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் வந்து நிறையா கால்நடை வளர்த்து தாங்க பொழைச்சாங்க, பால் வியாபாரம் தாங்க இத்தனை கோடி சம்பாதிச்சாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் பையன் வந்து அந்த தொழிலை எடுத்து செய்ய வருவான், அவனால் ஒன்றுமே வந்து சாதிக்க முடியாது. என்னன்னு பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ராகுக்கு அச்சு வெளியில் கிடக்கு, இல்லைனா மையப்புள்ளியில் வந்து கிடக்குது. இப்படி வந்து ஒரு வினை அப்படின்றத வந்து நம்ம வந்து எதனால் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்தால், இந்த செவ்வாய்க்கு வந்து காசு, காமம், சொத்து இந்த 3 பிரச்சனை தான் வந்து காரணமாக வந்து இருக்குது. புதன் வந்து எடுத்துக்கங்க. புதன் வந்து நுண்ணறிவுக்கும் புத்திக்கும் வந்து காரக கிரகம், கல்விக்கு காரக கிரகம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ஜோதிடர்களும் வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான். இந்த புதன் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் அவங்களுக்கு வந்து கடந்தது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் உள்ள பலனை வந்து கணிக்கிறதுல வந்து நல்ல வல்லமை பெற்றவர்களாக வந்து இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மோசமான ஜாதகத்தை கொடுத்தா கூட அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை, ஏன் நடக்கலை அப்படின்றத வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து சொல்லிடுவாங்க. கல்வியில் வந்து அவ்வளோ சிறந்தவங்களாக வந்து இருப்பாங்க. அவங்கள மாதிரி வந்து மந்திர உபதேசம் வந்து யாராலையுமே வந்து பண்ண முடியாது. மந்திர பிரயோகம் வந்து அவ்வளோ தூரம் அருமையாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால வந்து பொருளாதாரத்தில் பெருசாக வந்து வளர முடியாது. தான் கற்ற கல்வி வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கிறது வந்து கிடையாது. படிக்கிற வயசுலேயே வந்து காதல் பிரச்சனை வந்து காதலால் நிறையா வம்பு வழக்குகள் வர்றது, இது எல்லாமே வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் வந்து புதன் கிடந்தா அப்படி தான் வந்து இருக்குது. இல்லை படிப்பே வந்து தடைபெற்றும். ஆனால் அவனுக்கு இருக்கிற அறிவு வந்து ஒரு அதாவது பழமொழி வித்தகர்னு வந்து சொல்லலாம். பல்நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து திறமை இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஆனால் எந்த திறமையுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட அளவுக்கு வந்து நல்ல நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து செலவு பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து பயன்பட மாட்டேங்குது. அந்த நுண்ணறிவு வந்து எவ்வளோ தூரம் இருந்தால் கூட அந்த நுண்ணறிவை வச்சு அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து பெருசாக வந்து வளர முடியலை. நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லா வந்து திறமையாக இருப்பாங்க. ஆனால் படித்த அந்த விஷயத்தை கொண்டு போய் எக்ஸாமில் பேப்பரில் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியலை. ஒரு பிள்ளையோட ஜாதகம் அப்படி வருதுன்னா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து புதன் வந்து ராகுகேது அச்சுக்கு வெளியில் தான் வந்து கிடக்குது. இது நம்ம வந்து குருவை எடுத்துக்கிடுவோம். குரு அப்படிங்கிறது வந்து பணம், குழந்தை, ஆன்மீகம் இதெல்லாம் வந்து சொல்லலாம். நல்லா சாமி கும்பிட்றவங்க வந்து திடீர்னு வந்து சாமி கும்பிடாமலே வந்து இருப்பாங்க. என்ன சாமி கும்பிட்டு நம்ம வந்து என்ன கண்டோம் அப்படிம்பாங்க. அதுமாதிரி இந்த குருனா வந்து குழந்தைக்கு காரகிரகம். இது வந்து குழந்தை அப்படிங்கிறது வந்து பிறக்காதுன்னு நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியாது. ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னே மன உளைச்சலை கொடுக்கும், இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மன உளைச்சலை கொடுக்கணும். புத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர சோகம், புத்திர தோஷம்னு நம்ம வந்து சொல்லலாம். புத்திர சோகம் அப்படின்னா என்னங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இருக்கிறது, இல்லை அந்த குழந்தையோட நாலேஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இல்லாமல் வந்து போகிறது. சமுதாயத்தில் அந்த குழந்தை வந்து என்னோடய குழந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு கெட்ட குழந்தையாக வந்து வளர்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து சொல்லக்கூடாது. தவறு தான், தவறுக்கு வந்து மன்னிக்கணும். ஆனால் சமுதாயத்தில் வந்து இந்த பிள்ளையை வந்து நான் வந்து பெற்றதால் பெருமைப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து மன உளைச்சல் கொடுக்குறதெல்லாம் வந்து புத்திர சோகம். புத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப காலதாமதமாக ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து நிறைய ப்ரேயர் பண்ணி போராடி குழந்தைய வந்து பெற்றுக்கிறது. அதுமாதிரி பணம், அவங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் வந்து அந்த பணத்தால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல் வந்து இருக்கும். இல்லை பணமே வந்து இல்லாமல் இருக்கும். ஒன்று அந்த பணம் வந்து நிறையா சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து நிறையா வந்து விரயம் பண்ணுவாங்க, இல்லை சம்பாதிச்ச பணம் அவங்களுக்கு வந்து பயன்படாமல் போகும். குருனா தங்கமா, எப்போ பாரு அவங்க வீட்டில் தங்க நகை வந்து அடமானத்தில் தான் வந்து இருக்கும். ஒரு 100 பவுன் வச்சுருப்பாங்க, 200 பவுன் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வச்சுருக்கக்கூடிய நகைகள் வந்து எப்பயுமே வந்து அடமானத்தில் தான் வந்து இருக்குது. இப்போ சுக்கிரனை சொல்லும்போது அழகு ஆடம்பரம்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து அங்கே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அழகுக்காக ஆடம்பரத்துக்காக நிறைய கடன் வாங்குறவங்களும் வந்து அந்த ராகுகேது அச்சுக்கு வெளியில் சுக்கிரன் இருக்கிறவங்களாக தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆடம்பரமான ஒரு வீடை கட்டுறதுக்கு அவங்களோட தகுதிக்கு மீறி அதிகமாக வந்து கடன் படுறாங்க. இப்போ நம்ம வந்து சனியை எடுத்துக்குவோம். ராகுகேது அச்சுக்கு வெளியில் சனி கிடந்தால் அவங்க கன்ஃபார்மாக வெளியூர் வெளிநாட்டில் தான் வந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து மைனஸ் தான். வெளிநாட்டு வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜெயில் தண்டனைக்கு வந்து ஈக்குவல். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வந்து பணம் இருக்குங்க, ஆனால் நம்ம சொந்த பந்தத்தை வந்து பார்க்க முடியாது. நம்ம விருப்பப்பட்ட சாப்பாடை, நம்ம ஊர் சாப்பாடை நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. வாழ்நாள் பூரா வந்து
கௌரவ அடிமையாக நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன்னு கௌரவ போர்வையில் வந்து இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடினரி கேஸாக ஒரு 10,000 20,000 சம்பளத்துக்கு கூட வந்து வெளிநாட்டில் போய் வந்து இருக்கிறாங்க. அந்த சனி வந்து ராகுகேது அச்சுக்கு வந்து வெளியில் போயிருச்சுனாலே வந்து அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை எப்படியாவது வந்து கிடைக்குது. இல்லை வெளியூரில் வெளி மாநிலத்தில் கூட வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த தொழில் உத்தியோக ரீதியான அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாமல் போகிறதே வந்து கிடையாது. எவ்வளோ திறமை இருந்தால் கூட அந்த திறமையை வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சம்பாதியம் பண்ணி கொடுக்க முடியாமல் வந்து இருக்குது. அப்படி சம்பாதிக்க முடிகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்குது, ஏதோ ஒரு ப்ளஸ் வந்து இருக்குது. இப்போ ராகுகேது அச்சுக்கு வெளியில் இருக்கிற கிரகம் வந்து நம்ம முதலையே சொன்ன மாதிரி 2, 5, 9, 11ஆம் அதிபதிகளோட சாரம் பெற்றிருந்தால் நிச்சயமாக பெரிய பிரச்சனையை வந்து தராது. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த ஆதிபத்திய ரீதியான விஷயங்களுக்கு ஜாதகர் போராடித்தான் வந்து வெற்றி பெற வேண்டியது இருக்குது. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் எல்லா கிரகத்துக்குமே நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்போ இதிலிருந்து மீண்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்பிரமணியா குகை இருக்கு இல்லையா கர்நாடகாவில், அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகுகேது அச்சுக்கு வெளியில் இருக்கிற கிரகத்துக்கு நிலையான நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குது. நீங்கள் போராட்டமான வாழ்க்கையை அனுபவித்தவங்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேரம் காலம் கருதி மிக சுருக்கமாக ஒரு 2 பாயிண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து 2022 பாலஜோதிடம் அப்படின்ற புக்கில் வந்து லக்ன வாரியாகவும் வெளியில் வந்திருக்கு, கிரகம் வாரியாகவும் நிறையா ஒரு 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 கிரகத்துக்கே வந்து ஒரு பேஜ் அளவுக்கு அதில் வந்து நான் வந்து விளக்கங்கள் அதுக்கு பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது நெட்டில் தேடினா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னோடய பேச்சை இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.